கூட்டுறவில் கடன் வைத்தால் கடன் தள்ளுபடி என கூறி என்னையும் என் சகோதரியையும் ஏமாற்றிய சகோதரனின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மூத்த சகோதரி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு. கரூர் மாவட்டம் ஆரவக்குறிச்சி பகுதியைச் சார்ந்த சுப்புலட்சுமி 82 வயதான இந்த பெண்மணி மற்றும் இவரது சகோதரி ஆகிய இருவரிடமும் ஆசை வார்த்தை சொல்லி நம்ப வைத்து போலியான ஆவணங்களை உருவாக்கி மோசடி செய்து கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்குவதற்காக ஆவணத்தை பதிவு செய்ய வேண்டும் என கூறி மோசடியாக ரூபாய் 7 கோடி மதிப்பிலுள்ள நிலத்தை அபகரித்த தனது சகோதரர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஒன்றியம் பெரிய மஞ்சுவலி கிராமம் பகுதியைச் சார்ந்தவர் சுப்புலட்சுமி மற்றும் அவரது உடன் பிறந்த சகோதரி ராஜாமணி மற்றும் சகோதரர் தங்கவேல் ஆகியோர் தாத்தா வெங்கடசாமி நாயக்கர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா சேந்தமங்கலம் மேற்கு நாரப்ப நாயக்கன்பட்டியில் சுமார் 18 ஏக்கருக்கு மேல் அவருடைய சொந்த அனுபவ சுவாதீனத்தில் வைத்து விவசாயம் செய்து அதில் வரும் வருமானத்தை வைத்து ஜீவனம் செய்து வந்தனர். அவர் இறந்ததற்கு பிறகு சுப்புலட்சுமி தனக்கு பாத்தியப்பட்ட சொந்தமான இடம் மற்றும் சகோதரியின் இடத்தையும் தனது சகோதரர் தங்கவேல் அவரது மகன் குமரேசன் மகள் சுசித்ரா அவர்களது இடத்தை வாங்கியவர் ஐயாமணி என்கிற லட்சுமணன், அவரது மகள் டாக்டர் பாரதி, சாட்சிகள் லட்சுமணன், சேதுராமன் ஆகியோர்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டு சேர்ந்து சுப்புலட்சுமிக்கு பாத்தியப்பட்ட சொத்தை மேற்படி 8 நபர்களும் சேர்ந்து அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் அனைவரும் ஒன்று சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி கடந்த 17/7/2023 தேதி அன்று கூட்டுறவு சொசைட்டியில் பதிவு செய்த ஆவணத்தை ரத்து செய்துவிட்டு அதன் பின்னிட்டு தன்னிடம் இந்த ஆண்டு தேர்தல் வருவதால் எப்படியும் நமக்கு விவசாய கடன் தள்ளுபடி வாங்கினால் கடன் வாங்கிய பிறகு தள்ளுபடி கிடைக்கும் என்ற நோக்கில் தன்னிடம் கேட்டார்கள். அதை நம்பி விவசாய கடன் தான் வாங்குகிறார்கள், அண்ணன் வீடுதான் கேட்கலாம் என்று நானும் எனது சகோதரியும் கையெழுத்து செய்து சம்மதித்தோம். இந்த நிலையில் கடந்த 11/12/2024 அன்று என்னிடம் ஆதார் அட்டையையும் எனது தங்கையிடம் ஆதார் அட்டையையும் வாங்கி 12/12/2024 தேதி நாங்கள் சொல்கிற இடத்தில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொடுத்தால் தான் கூட்டுறவு கடன் கிடைக்கும் என்ற ஆசவார்த்தை சொல்லி நம்ப வைத்து நயவஞ்சகத்துடன் எங்களை அழைத்து சென்று கையெழுத்து வாங்கினார்கள். சார்பதிவாளர் கேட்டால் நீங்கள் தலையை ஆட்டுங்கள், அப்போதுதான் லோன் கிடைக்கும் என்று கூறி எங்களை மோசடியாக ஏமாற்றி 12/12/2024 தேதி எங்களிடம் எழுதி வாங்கிவிட்டார்கள். விடுதலை பத்திரத்தில் லோன் பெறுவதாக கையொப்பம் பெற்றுவிட்டார்கள். அதன் பின்னிட்டு நல்ல முறையில் பேசி வந்தவர்கள் எங்களிடம் பேசுவதை தவிர்த்து வந்ததன் காரணமாக நான் போய் நகல் எடுத்து பார்த்த போதுதான் 28/2025 தேதி அந்த சொத்தில் 5 ஏக்கர் மட்டும் ஐயாமணியின் தூண்டுதலின் பெயரில் டாக்டர் பாரதியின் பெயரில் கிரயம் செய்யப்பட்டது தெரிய வந்திருந்தது. அந்த சூழ்நிலையில் மேற்படி ஐயாமணி, டாக்டர் பாரதி நாங்கள் இருவரும் இதற்கு பொறுப்பு, நாங்கள் இந்த ஊர் மருமகன், நான் பேசி முடித்து தருகிறேன் என்று எங்களிடம் பேசிவிட்டு மேற்படி அவர்களிடம் நீங்கள் உங்கள் பெயரில் மாற்றிவிடுங்கள், இரண்டும் கிரயமானால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த 82 வயதான முதியவர் எதுவும் பண்ண முடியாது என்று கூறிவிட்டு கடந்த 18/12/2025 தேதி அன்று மேற்படி மீதமுள்ள சொத்தை தங்கவேல், சுஜித்ரா இவர்கள் இருவரும் தங்களது மகன் குமரேசன் பெயருக்கு அடுத்ததாக கிரயம் செய்து கொடுத்து விட்டார்கள். இது சம்பந்தமாக நான் இதை அறிந்து போய் நகல் எடுத்து பார்த்த போதுதான் இவர் 2015 ஆண்டு பட்டா வைத்து அவர் பெயரில் வைத்து எங்களை மோசடி செய்ய வேண்டும், எங்கள் சொத்தை அபகரிக்க வேண்டும், எங்களுக்கு எந்த பங்கும் தரக்கூடாது என்ற கெட்ட நோக்கில் செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. இந்த சூழ்நிலையில் நான் இது சம்பந்தமாக கடந்த 3 மாதங்களாக அரவக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து எஸ்பி ஆபீஸிலும் புகார் கொடுத்தது காரணமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையில் நான் தொடர்ந்து புகார் மனு அளித்துக் கொண்டே இருந்தேன். இந்த சூழ்நிலையில் அரவக்குறிச்சி காவல் நிலையம் மனு எண் 15/2026 தேதி 11/4/2026 தேதி விசாரணைக்காக எங்களை அழைத்திருந்தார்கள். மேற்படி அழைப்பாணையை பெற்றுக்கொண்டு நான் விசாரணைக்கு சென்ற போது மேற்படி அங்கிருந்த உதவி ஆய்வாளர் ரொம்ப அலட்சியமாக பேசி இந்த விசாரணையும் எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளாமல் நான் கொடுத்திருந்த மனுவினை விசாரிக்கும் போது என்னை அழைக்காமல் நான் புகார் தெரிவித்தவர்களான டாக்டர் பாரதி, சுஜித்ரா, ராஜாமணி, தங்கவேல் அவர்களை அழைக்காமல் பெயருக்காக அழைத்து விசாரணை என்ற பெயரில் என்னை மிகவும் கேவலமாக நடத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டு சென்று விட்டார்கள் என கண்ணீர் மல்க பேட்டியளித்தார். அதனால் கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சுப்புலட்சுமி புகார் மனுவினை அளித்தார். நாங்க சார், என்னுடைய பேர் சுப்புலட்சுமி. என்னுடைய தம்பி மகன் வந்து எங்களைய நாங்கள் 2 பேரும் தோட்டத்தில் இருந்து வந்து சந்தோஷமா போன் மேல போன் 1 மாசம் எங்களுக்கு பண்ணினாருக்கு. ரொம்ப சந்தோஷமா குடும்பமே நம்ம வீட்டில் இப்படி சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்பி போய் இங்க
லோன் வாங்குறான், சொசைட்டி இந்த எலெக்ஷன் வருது, தள்ளுபடி வருது, நான் எனக்கு கையெழுத்து போடுங்க அத்தைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வந்து பையன் கேட்டானுங்க. நம்பி போயிட்டேன் சாமி, நம்பி போயிட்டேன். அதுல யார் யார் இதில் சேர்ந்தவை சாமின்னா, முதல் தங்கவேலு, தங்கவேல் மகன் குமரேசன். அப்புறம் எங்களுக்கு தெரியல சாமி, நான் கையெழுத்து போட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு ஐயாமணி என்ற லட்சுமணனுக்கு நிலம், அவர் மக பாரதி, அவங்களுக்கு 1 கோடிக்கு சொத்தை வித்துட்டாங்க. அப்புறம் ஊர்ல இருக்கிறதையெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இந்த மாதிரி போய் ஏமாந்து போய் போட்டுக்கிறீங்களே உங்க சொத்து வித்தாச்சுன்னு. அப்புறம் நாங்கள் போய் நகல் எடுத்து பார்க்கும்போது சொத்தை வித்தாச்சுங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. அதாவது தம்பி தாத்தா பேரு வெங்கடசாமி நாயக்கர். வெங்கடசாமி நாயக்கருக்கு 20 ஏக்கர் சொத்து இருக்குதுங்க. அவர் மகன் பேரன் தங்கவேலு. தங்கவேலுக்கு நாங்கள் 3 பேர் பாத்தியப்பட்டது. தங்கவேலு ஒன்று, ராஜாமணி, நான், என் சகோதரி ராஜாமணி. எங்களை மோசடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணி சாமி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, என்னன்னே கண்டுக்கோவில்லைங்க. என்னங்க சார் பெரிய மனுஷன் இப்படி வந்து பார்க்குறாங்கன்னு, நீங்கள் ஆம்பளை ஆள் வந்திருந்தா நீங்கள் எவ்வளோ தூரம் பார்ப்பீங்க, பொம்பளையும் கேட்டுட்டு நீங்கள் எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டினாங்க. சார் எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க சார்ன்னு சொல்லுங்க. நீங்கள் போடலைன்னா நான் வீட்டுக்கு போக மாட்டேன், ஸ்டேஷனில் உட்காருவேன், சோறு போடுங்க, இல்லைன்னா ரோட்டில் உட்காருவோம்னு சொல்லணுங்க. அவங்க எதுவுமே நீங்களே ஆஃபீஸுக்கு போயிட்டீங்க, கோர்ட்டுக்கு போயிட்டீங்களம்மா, அவங்க எதையுமே எடுத்து செய்யலம்மா. 20 ஏக்கருங்க. உங்களுக்கு பாத்தியப்பட்டது எத்தனை ஏக்கர்? 7 ஏக்கரா? ஆமா, எனக்கு பாத்தியப்பட்டது 7 ஏக்கர். எப்படி உங்களை நம்பி கூட்டிட்டு போனாரு? அவர் எப்படி உங்களை ஏமாத்தினாரு? எங்களை கூட்டிட்டு போனதுன்னா அதானுங்க, விவசாய கடன் சொல்லி கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்கிக்கிட்டு, அதான் ஐயாமணி மக பாரதி, சேதுராமன், லட்சுமணன் எல்லாம் இருந்து எல்லாம் 8 பேருங்க. 8 பேரும் கூட்டி சேர்ந்து எல்லாம் ஒப்பந்தமா என்னை வேலையை முடிச்சுட்டாங்க சார். 84 வயசு ஆகுது எனக்கு முதல்ல நான் நோயாளி, என் நெஞ்சே வெடிக்குது சாமி. உங்க பேரை சொல்லுங்க. என்னோட பேர் ராதாமணி. சொல்லுங்க. நாங்க பெரிய மஞ்சூலி கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க சுப்புலட்சுமி வந்து எங்க பெரிய மாமியார். அவங்க அவங்க தம்பி வீட்டில் நிலம் ஒரு 8 ஏக்கர் எங்க மாமியாவும் அவங்களும் சேர்ந்து 2 பேர்த்தையும் மோசடி பண்ணி எழுதி வாங்கிட்டாங்க, ஏமாத்தி. அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் அரவக்குறிச்சி ஸ்டேஷன் போனோம். அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு வந்து இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மனு கொடுத்தோம். அதுக்கும் அவங்க திரும்ப அரவக்குறிச்சி போய் பாருங்க, நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. திரும்ப அரவக்குறிச்சி போனோம். அவங்க எங்களை மட்டும் அத்தையை மட்டும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களோ இல்லையா, அவங்களை கூப்பிட்டு எந்த விசாரணையும் பண்ணலை. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்கே வந்திருக்கோங்க. சொசைட்டியில் லோன் வாங்குறேன்னு சொல்லி எங்கள் 2 அத்தையும் கூட்டிகிட்டு போய் ஏமாற்றி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. எத்தனை ஏக்கர்மா? மொத்தம் 20 ஏக்கர். இவங்களுக்குரிய பங்கு 7 ஏக்கர். 7 ஏக்கர்ல அவங்க எழுதிக்கிட்டது இப்ப மொத்தமா 20 ஏக்கரும் அவங்க பேர்ல எழுதிக்கிட்டாங்க. அவங்க மகன் பேர்ல இவங்க விடுதலை பத்திரத்துல எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க மகன் பேர்ல எழுதி கம்ப்ளைண்ட் பண்ணி அரவக்குறிச்சி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப 4 மாசத்துக்கு மேல 4 மாசமா